ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து நவராத்திரி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கான ஒரு சிறப்பு கட்டுரை தான் நம்ம பார்க்க போறோம். அது நவராத்திரி ஆரம்பிச்ச முதல் நாள் வழிபாடு வந்து முடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்னென்ன லாஜிக் இருக்கு, இது ஏன் கொண்டாடுறாங்க, என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், மேலும் அந்த குலுவைக்குடைய ப்ராசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத மறக்காம பார்க்கலாம். வாங்க நியூஸ்குள்ள போகலாம். நாளை முதல் நவராத்திரி ஆரம்பம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ஆரம்பிச்சு ஒரு நாள் கழிச்சு சொல்றோம். நாம் மனதார சண்டிகை வழிபட்டால் நோய்களை தவிர்க்கலாம். சண்டிகை என்பவள் சாதாரணமானவள் அல்ல. 18 கைகளை உடையவள், ஆயுதம் தரிப்பவள், மகாவீரியம் கொண்டவள், எப்பேற்பட்ட துக்கங்களையும் தூக்கி எறிய வல்லவள் அப்படின்னு சொல்றாங்க. காலம் காலமாகவே நவராத்திரி வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதிலும் மகாலயபட்சம் முடிந்த அடுத்த தினத்திலிருந்து நவராத்திரியை கொண்டிருந்தால் நோய்கள் வருமுன் விரட்டலாங்கிறது நம்பிக்கை. மேலும் நவராத்திரி விரதம் பிரதமையில் துவங்கி நவமியில் முடிகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகை பூஜித்தால் அம்மை நோய் மற்றும் கிரகதோஷங்கள் நீங்கும்ன்றது ஒரு ஐதீகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் எதிர்மறையான விளைவுகள் ஏதும் அண்டாதுன்னு சொல்றாங்க. சரி, நவராத்திரி கொள்ளுல வைக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிபராசக்தி இப்பூவுலகில் முழுவதுமாக அருளாட்சி செய்கிறாள். அதாவது புல், பூண்டு, புழு, மரம், பசு, புலி மற்றும் மனிதர்கள் என எல்லாவித உயிர்களுக்குமாக விளங்குகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலு வைப்பதன் நோக்கம். முதல் படி, அதாவது கீழ்ப்படியில ஓரருடைய உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகள். இரண்டாம் படியில வந்து 2 உடைய நத்தை, சங்கு பொம்மை போன்றவர்களை வந்து வைக்கணும். மூன்றாவது படியில 3 உடைய கரையான் எறும்பு பொம்மைகள் வந்து வைக்கணும். 4ஆம் படியில வந்து பாத்தீங்கன்னா 4 உடைய நண்டு, வண்டு பொம்மைகள் வந்து வைக்கணும்னு சொல்றாங்க. 5வது படியில வந்து பாத்தீங்கன்னா 5 கொண்ட 4 கால் விலங்குகள் அல்லது பறவைகள் இதை வைக்கணும்னு சொல்றாங்க. சரி, அந்த 6வது படிக்கேட்ல வந்து என்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 உடைய மனிதர்களுடைய பொம்மைகளை வந்து பிளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, 7வது படியில் என்னப்பா வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகள் பொம்மைகளை வந்து வைக்கலாம்னு சொல்றாங்க. 8ஆம் படியில வந்து என்ன பிளேஸ் பண்ண பாத்தீங்கன்னா தேவர்களுடைய உருவங்கள், நவகிரக பகவான்கள், பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகளை வந்து பிளேஸ் பண்ண சொல்றாங்க. சரி, 9வது படியில என்ன வைக்கணும்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் மும்மூர்த்திகளின் சரஸ்வதியான சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி ஆகிய தெய்வங்களை வந்து வைக்கணும்னு சொல்றாங்க. நவராத்திரி முதல் நாள் வழிபாடு அம்மனுக்கானது. அதற்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து கொலு வைக்கிறதுக்கான ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரி பூஜை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மதுக்கைடவர் என்ற அசுரனை வந்து வதம் செய்ததால வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் டே 1ல வந்து அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. திரிசூலமும் பிறைச்சந்திரன் மற்றும் அறவும் தரித்த ரிஷப வாகனத்தில் எழுந்தரிப்பவள் வந்து மகேஸ்வரி தெய்வம் சொல்றாங்க. சிவபெருமனுடைய பத்னி தெய்வமான மகேஸ்வரி அவர்கள் மூவகை குணங்களை வந்து கேரக்டரா கொண்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்விக குணம். இவங்க வழிபடும் போது சாத்விக குணமுடையவர்கள் தவம், கல்வி, தியானம், இரக்கம், மகிழ்ச்சி, பெருமை, அடக்கம் ஆகியவை நிறைந்திருக்கதா சொல்றாங்க. 2வது குணம் வந்து பாத்தீங்கன்னா தாமச குணம். அதாவது தாமச குணம் வந்து பாத்தீங்கன்னா சோம்பல், அறியாமை, அதர்மம், மந்த புத்தி, தூக்கம் ஆகியன நிறைந்திருக்கதா சொல்றாங்க. சரி, 3வது கேரக்டர் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ராட்சச குணம். படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோபம், அகங்காரம், மூர்க்கதனம் ஆகியன நிறைந்திருக்கதா சொல்றாங்க. அளவிட முடியாத பெரும் சரீரம் கொண்டவள் மகேஸ்வரியை மகதி என்றும் அழைப்பார்கள். மகேஸ்வரி சகல சௌபாகியத்தையும் அளிக்கக்கூடியவள். தென்னாட்டின் முதல் நாள் வணங்க வேண்டிய தேவியின் அம்சம் வனதுர்க்கை. அதாவது சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா வனதுர்க்கைன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. பட் இந்த வனதுர்க்கைக்கு வந்து நார்மலான கேரக்டர் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓகே வனத்துல குடியிருக்கிறவங்க அப்படின்னு வந்து எல்லாமே மீனிங் பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் வாழ்க்கை எனும் வனத்தில் அகப்பட்டு வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர். எனவே தேவியின் திருவுருவமான வனதுர்க்கையை நினைத்து வழிபடுவதால் வனத்தில் உள்ள அடர்ந்த இருளை போக்கி நம்மை செழுமைப்படுத்துகிறார். அன்னைக்கு சாற்ற வேண்டிய மாலை மல்லிகைப்பூ மாலை, அன்னைக்கு சாற்ற வேண்டிய இலை வில்வம், அன்னைக்கு சாற்ற வேண்டிய வஸ்திர நிறம் சிவப்பு, அன்னையின் அலங்காரத்துக்கு பயன்படுத்த வேண்டிய மலர்கள் சிவப்பு நிற மலர்கள், பூக்கள் வந்து சிவப்பு நிற பூக்கள் சொல்லிட்டாங்க. அடுத்தது கோலம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவால் புள்ளி கோலம் போட வேண்டும் சொல்லிருக்காங்க. நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் சொல்றாங்க. குமாரி பூஜையில் உள்ள குழந்தைகளின் வயது 2 வயது. பாட வேண்டிய ராகம் வந்து பாத்தீங்கன்னா தோடி, பயன்படுத்த வேண்டிய இசைக்கரு வந்து மிருதங்கம். குமாரிக்கு தர வேண்டிய பிரசாதம் சுண்டல். பலன் வந்து என்ன பாத்தீங்கன்னா வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும், மகிழ்ச்சியுடன் நீண்ட ஆயுள் வாழ்வார்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இதெல்லாமே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஃபர்ஸ்ட் டைமாகவும் இருக்கு. இதுதான் வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில வழிபாட்டு முறைகள்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்க வீட்டில் நீங்க கோல் வச்சிருந்தீங்கன்னா இந்த 9 ஸ்டெப்ஸ்லயும் வந்து நீங்க அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு செக் பண்ணி பாருங்க.
இல்ல டே 1, டே 2, டே 3ல வந்து என்னென்ன வழிபாடுகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகேஸ்வரி பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க இங்க பெங்களூர் லிங்கராஜபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துல இருக்க அம்மன் டெம்பிளுக்கு போறோம். அங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கெட்டப்ல வந்து சாமி வந்து பயங்கரமா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஸோ இந்த நவராத்திரி வந்தாவே செலிப்ரேஷன் டைம் தான். ஸோ உங்க ஏரியால எப்படி செலிப்ரேஷன் போகுது, என்னென்ன மாதிரி பிரசாதங்கள் கொண்டாடுறாங்க, எப்படி கும்பிடுறீங்க, பிளஸ் இதை தவிர நான் சொல்ல மறந்த ஏதாவது சில விஷயங்கள் நவராத்திரி ரிலேட்டடா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட அடுத்த விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.